ஸ்டேட்டில் இருக்காங்க பிடபிள்யூ தான் பொதுப்பணி ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அதுக்கு மெயின்டைன் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் பி சிவில். பொறியாளர் தான் தமிழகத்தில் மட்டுமே உலகில் பொறியாளருக்கு வந்து எந்த விருதும் கொடுத்து பொறியாளர் வந்து பெருமைப்படுத்தின விதமே கிடையாது. பிரிட்டிஷ் லண்டனில் படித்தவர் அவர் வந்து பெண்ணிக்கூர் அவர் தான் வந்துட்டு முல்லை பெரியாறு அணை நிறுவப்பட்டிருக்கார். அவர் இந்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுத்து அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு லேட்டு டைம் ஃபேமிலி ஃபண்டை கொண்டு வந்து அதான் கட்டிட்டு இதில் இவர் சொல்றதுல நீ புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் க்ரோத்தை பாரு. முதல்ல வைகை ரிவர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. இந்த ரிவர் அது பாட்டுக்கு வைகை டேமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறாரு கவனிப்பா, டேய் நான் பேசுகிறேன் கவனி, அப்படி நீ பேசுகிறேன். அதுக்கப்புறம் 1880 முல்லை பெரியார்னு ஒரு அணையை கட்டி அரபிக்கடலில் போய் தண்ணி வீணாக கலக்கிறது வந்து அவர் திருப்பி இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் முல்லையாறில் விடுறாரு. முல்லையாறுங்கிறது வைகையாறு முல்லையாறு இருந்து இணைஞ்சு தான் இங்கே உள்ளே வருது. அப்போ வைகையாறு வருஷநாட்டிலேருந்து வரும், முல்லையாறு வந்து அங்கே கம்பத்துலேருந்து வர்றது. அவர் அதை கொண்டு நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டார். அப்போ வருஷத்தில் 365 நாளில் இன்றைக்கி நம்மளுக்கு வைகை நதி வருஷநாட்டிலேருந்து வர்றது 4 மாதம் 5 மாதம் தான் வரும். அவ்வளோ அந்த கேட்கப்பட்டு அவ்வளோ தண்ணி. மிச்சக்கால தண்ணி கூட எங்கே வருது? இதே மாதிரி அங்கே கட்டியிருக்க பெரியார் டேமில் இருக்க தண்ணி டெய்லியும் ஒரு இதாக பண்ணிகிட்டே இருக்கும். 1500 கியூசக்கையோ 2000 எடுத்து அதை இங்கே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி மதுரைக்கு தண்ணி குடிக்கணும். புரியுதா? அப்போ அது 1880களிலிருந்து 90 முடிச்ச பின்னாடி இதை 1959 இதை இனாகிரேட் பண்ணுறாங்க. சீக்வன்ஸ் புரியுதா? இதுக்கு முன்னாடி அதை கட்டியாச்சு. அதை கட்டினதுக்கப்புறம் இதை கட்டுறோம். இதையும் கட்டி இந்த ஒரு டேமை கட்டினதுனால எத்தனை கிராமங்கள், மினிமம் 20 கிராமங்கள் மூழ்கிடுச்சு இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாவில். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஊர் விவசாயம் பண்ணி பார்த்து நிலமலை தான் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால இந்த இடத்துல தண்ணி நிற்கிது. அதை நீங்கள் நானும் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் வெண்ணிக்கு மாதிரி ஆளுங்களுடைய உழைப்பு நடந்த சாக்ரிஃபைஸ் மட்டும் இல்லை. இந்த விவசாய மக்கள் தான் சொந்த ஊரை விட்டுட்டு நீ இந்த ஊர்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் வேறு இடம் கொடுங்கன்னு போயிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். ரைட்டா? 12 கிராமங்கள் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டில் பனிஷ்மெண்ட் பிளேஸில் இருந்த வில்லேஜஸ் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் டேம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1955 1955ஆம் ஆண்டு ஆணி மாதம் 11ஆம் தேதி ஃபஸ்ட்டு கல் கொண்டப்பட்டிருக்காங்க. அன்றைய மதிப்பீடு என்பது 3 கோடியே 2,68,00,000 ரூபாய்க்கு வந்து முழுமையை கட்டணும். பாக்கி 32 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் பூங்காக்கள் வச்சுருக்காங்க. 59 கிலோமீட்டர் ஒர்க்கிங் பீரியட் 4 இயர்ஸ் 4 ஆண்டுகள் பணி காணும். முடிஞ்ச பின்னாடி தான் மறுபடியும் அதுக்கு 9 ஆண்டுகள் இருந்து சினிமா படம் என்று முதல் மாட்டுக்கார விளையாட திரைப்படம் இருக்கு. பூ வைக்க பூவுக்கு ஒரு பூங்கால் மற்றும் 108 விதமான பூக்கள் போகும். பூ வைக்க பூவுக்கு பூக்கள் சொல்லுவாங்க. பாட்டி வைகை மட்டும் இங்கே ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு வச்சுருக்காங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் இங்கே ஃப்ளவர் ஷோ என்பது 1968ஆம் ஆண்டு வைகையினுடைய வரலாறு ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு டெவலப்பாக இருந்ததுதான். அன்றைக்கி வந்து 750 பேர் வேலையில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து 110 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த 3 கிலோமீட்டர் பூங்காக்கள் வந்து பூக்களை வந்து நடவோ பராமரிப்பு பாதுகாப்பு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா வைகை என்பது பெரிய வரலாற்று சிறப்பு அம்சமே. அதே முக்கியத்துவம். ரொம்ப நன்றிங்க. வாழைக்குள்ள கீழே ஓடுங்க. மட்டும்